யஜ்யம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை நம்மளோட கோரிக்கையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக. மாஸ்டர்கிட்ட கிட்ட வந்து நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு வந்து காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நம்ம விருப்பங்களை அவர்கிட்ட வந்து கேட்குறதுல தப்பு இல்லை. எல்லாம் இருந்தும் நம்ம நமக்கு இது தரல, இந்த கோரிக்கை இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறோம். காயத்ரி ஜபம், யஜ்யம் இதெல்லாம் செய்கிறா. தேவதைகள் வந்து அபிஸ் எடுத்துப்படுறது தெரியறது. நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜபம் செய்கிறோம். அந்த ஜபத்தை ப்ராக்டிஸ் செஞ்சு அந்த அபிஸெல்லாம் யார் தருது? சிபிவி வந்து பிளாவர்ஸ்கி இவெல்லாம் இதை நன்னா நமக்கு விவரமாக சொன்னான். திரிகால சந்தியாவதனம், அப்புறம் சிபிவி ப்ரேயர் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அகண்ட குருசத்தா நமக்கு நிறைய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கிரியாயோக சாதனை கூட சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம பரிணாம கிரமத்தில் நம்ம சாதனையை எப்படி வேகப்படுத்திக்கிறது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யஜ்யம் செய்யறதுக்காக நமக்கு இது யஜ்யத்து மூலமாகவும் செஞ்சுக்க முடியும், நன்னா ஸ்பீடப் பண்ணிக்க முடியும். இப்போ கிரியாயோகம் சொல்லித்தரவா இந்த வருஷம் கிளாஸ் எடுத்து சொல்லித்தரா, அந்த தீட்சை தரா. அடுத்த வருஷம் அடுத்த லெவலுக்கு அந்த சாதகன் வந்து கேட்குறா, அவளுக்கு டெஸ்ட்டு கூட செய்யாமல் அடுத்த லெவல் நம்ம தரா. நம்ம அதை நன்னா கற்றுக்காமல் எப்படி அதில் முன்னேற முடியும்? அதாவது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுவாசம் எடுத்துக்கிறோம், அதை நீ கவனிச்சியா? அங்கே அதை ரகசியமாக சொல்கிறத நம்ம கவனிக்கணும். சுவாசத்தை வந்து நேச்சுரலாக நம்ம கஷ்டப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து 13, 14 சுவாசமாக நம்ம கொண்டு வரணும். மாஸ்டரை வந்து நம்ம புகழ்ச்சி பண்ணினா மட்டும் போகாது. மாஸ்டர் சொல்கிற வேலையை, அவருக்கு இஷ்டப்பட்ட வேலையை நம்ம செய்யணும். இது மனுஷாளுக்கு மாணவ சேவை பண்ணணும். ஜில்லோடுமடி அம்மா, ரமணர் அவளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தீவிரமாக சாதனை செய்கிறது அவசியமாக இருக்குது. லட்சமாக காயத்ரி மந்திரம் செஞ்சு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். இதை சாதனை பண்ணாமல் நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு வேறு வழியும் கிடையாது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் செஞ்ச தவத்தோட பலனாக தேவதா சக்திக்கு அவிஸ் தரோம். அந்த அவிஸெல்லாம் யார் தருது? அரவிந்தர் சாதனையினால் பூமியில் கிருஷ்ண சைத்தன்யம் வரும்படி செஞ்சார். லலிதா பாகவத யஜ்யத்தில் ராசி தேவதை, நட்சத்திர தேவதை ஹவிஸ் தரணும். பாகவதம் மூலம் தேவதைகளுக்கு திதி தேவதைகளுக்கு அப்படின்னு தனித்தனியாக அவளுக்கு அபிஸ் தரணும். இதெல்லாம் நம்ம ஃபுல் அவேர்னஸோடு செய்யணும். இந்த ஃபுல் அவேர்னஸ் ரிலீஸிங் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ். மகாகால சக்கரத்தில் சோலார் சிஸ்டம் ஆகுதி தரது அப்படிங்கிற ஒரு கிரியை பண்ணினோம். மகாலட்சுமி சாதனையில் அந்த சக்தி ஜாகிரதம் ஆகிறதுக்கு ரகரகமாக ஆகுதி ஹவிஸு எல்லாம் தந்தோம். மகாகால சக்கர யஜ்யத்தில் சோலார் சிஸ்டம் ஆகுதி கொடுத்து அதுக்கும் ஆகுதி கொடுத்து பிரக்கிரியை மாஸ்டர் ஏற்படுத்தினார்.
The Mahakala Yandra is not just a geometric figure. It's a symbol of representation of the cosmos, embodying the interplay of masculine and feminine energies. Google for Sri Yantra ப்ராக்கெட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி ரகரக ஆகுதி செஞ்சு யஜ்யம் செஞ்சோம். அது உனக்கு நன்னா கனெக்ட் ஆச்சு. அதனால் இப்போ சொல்கிறது உனக்கு புரியுறது. குரு ரிஷிகளோடு சேர்ந்து நாம் யூனிவர்ஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் ஆறுது. மாஸ்டர் சிவிவி கூட கிரகங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார். பிளானட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் கோர்ஸ்னு அவர் சொல்லித்தந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய டாப்பிக்கை ஆர்கே மாஸ்டர் சிம்பிளாக யஜ்யம் மூலம் ஆகுதி கொடுக்கறது மூலம் செய்ய சொன்னார். சக்தி விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிஞ்சு தெரியாமல் ஆகுதி செய்யும்போது பலன் கண்டிப்பாக வரும். நம்ம யஜ்யத்தில் ஆகுதி கொடுக்கறது மூலமாக தாட்டு ஈதரில் அனுப்புவோம். அது யாருக்கு கனெக்ட் ஆகுதோ ஆகட்டும். இப்போ நிறைய பண்டிட்டு யஜ்யம் செய்கிறா. அவள் இந்த கிரகத்தை சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை, பணம் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறா. எல்லா இடத்துலையும் மந்திரம் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஆடெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நமக்கும் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா நிறைய இதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்து நம்மளோட அருகதையை அதிகப்படுத்தியிருக்கார். காயத்ரி யஜ்யம் செய்கிறது மூலமாக தாட்டு மூலமாக யாவருக்கும் அந்த இதை தாட் மூலமாக நம்ம எனர்ஜி அனுப்ப முடியும். குரூப் ஒர்க்கு செஞ்சால் ரொம்ப நல்லது. இது குரூப் ஒர்க்கு செய்ய முடியலையா, வீட்டில் சிம்பிளாக 5 விளக்கு வச்சு யஜ்யம் தீப யஜ்யம் பண்ணலாம். சின்ன ஹோமகுண்டம் வச்சு காயத்ரி ஹோமம் பண்ணலாம். ஸ்ரீ அரவிந்தோ புக்கை படிக்கும்போது அரவிந்தோ புக்கை படிக்கும்போது லைட்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு மாஸ்டர்கிட்ட சொன்னேன். அப்போ மாஸ்டர் சொன்னார், சரி படிக்காத அப்படின்னு சொன்னார். இப்போ அதை நான் நினச்சாக்க என்னோட அசட்டுத்தனம் புரியுறது. அப்புறம் சாவித்திரி புக்கு குரூப்பாக சுவாத்தியாயம் பண்ணினோம். ட்ரூ அண்ட் பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன் புக்கு வந்தது. அதை படித்தப்புறம் நன்னா புரிஞ்சுது. அவர் அரவிந்தோ தனக்குத்தானே பார்த்துட்டு சாவித்திரி புக்கை ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் தந்தார். சம்பூர்ண ஞானம் கொடுத்தார். ஸ்ரீ அரவிந்தோ புக்கு படிக்கும்போது அது லீனமாகி நம்ம படித்தா போகிறோம். அந்தந்த லோகத்தை தாண்டினது போல தான் வரப்போகிற காலத்தில் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆறுது. எல்லாருக்கும் அது மாறும். நீ மாறினா யுகம் மாறும். சீக்ரெட் டாக்டரினில் தந்த மெசேஜு இது தான். அனுகிரகமாலா ஜபம் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா நம்ம மாஸ்டர் 25 வருஷம் தபஸ் பண்ணி அந்த ஜபத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம முடியல அப்படிங்கும்போது சரிப்போ நீ பண்ணலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டார். மகா யோகீஸ்வரி தேவியை பூமியில் ஸ்தாபிதம் பண்ணார். சீதாதேவி பூமியில் பிறந்தா பூமியிலேயே போனது. பிருத்திவி கிரகம் பிரக்ரிய பவித்திரம் ஆனது.
அதை மாஸ்டர் சொன்னார். அப்போ இந்த காரணம் ஸ்ரீராமர் விமர்சனம் அப்பப்போ பண்ணுறா. அதாவது எந்தெந்த காலத்துலேயும் ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறது அது இயற்கை. எங்கள்கிட்ட ஒருத்தருக்கு ஓம் நமோ நாராயணா மந்திரம் தந்தார். அதை யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். சொன்னால் பார்ப்போம் அப்படின்னா, இந்த மந்திரம் ரொம்ப பவர் இருக்குது, உனக்கு எல்லாமே தரும் அப்படின்னார். அதுபோல தான் இது அனுக்கிரகமாலா மந்திரம் ஜபமும். உனக்கு புரியாததை, உன்னால் ஆகாததை மாஸ்டர் பேரில் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கக்கூடாது. மாஸ்டர் சொன்னதை இப்போ எல்லாரும் செய்யலை. விஸ்வ ஏகீகரணம் ஜபம் நாங்கள் இப்போ பண்ணினோம். அதனோட முக்கியத்துவத்தை பற்றி விளக்கமாக சொன்னோம். எப்போவாது இப்படி ஜென்ம சதாப்தி காரியக்கிரமம் இருந்தால் அதை செய்கிறது தான் விசேஷம். விஸ்வ ஏகீகரண யஜ்யம் பண்ணுங்கோ. அங்கே இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்கும் போது அங்கே இருந்தவா திட சங்கல்பத்தோடு செஞ்சா. நீ இந்த அவகாசத்தை உபயோகப்படுத்திக்கலைன்னா இன்னொருத்தர் இதை செய்வா. உனக்கு இப்போ ரெடியாக எல்லாமே இருக்குது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நீ யஜ்யம் பண்ணு. ஒரு யஜ்ய குண்டத்து பக்கத்தில் தான் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி ஆகுதி, மற்ற ஹோமகுண்டத்தெல்லாம் ஆகுதி போட வச்சோம். அப்போ அந்த ஸ்ரீயந்திர ஆகுதி தயாராச்சு. இனி வரப்போகிற காலத்தில் குருமார்கள் தேவதைகளோடு சேர்ந்து வேலை செய்வா. அந்த காஸ்மாஸுக்கு போய் அந்த யஜ்யத்தோட பலன் காஸ்மாஸுக்கு போய் அந்த பிரக்யா இருப்பவர்களை எக்ஸ்டர்னைஸ் இன்னும் ஒரு மெசேஜ் போகிறது. வரப்போகிற குருக்கள் அக்னி கிருஷ்ண சேதனத்தோட சம்பர்க்கம் சேர்ந்து தேவதைகளோட கலந்து வேலை செய்வா. கிருஷ்ண சைதன்யம் கொண்டு வர முடிஞ்சவா வருவா. ஸ்ரீயந்திர ஞானத்தோட வருவா. ஒரு தடவை மகாகால சக்கரம் பார்த்தாக்க மொத்த விஸ்வமும் ஜியோகிராஃபிக்கல் ரூலிங் எனர்ஜிஸ், கான்ஸ்டலேஷன், நட்சத்திர சமூகம், ராசி கிரகம், கட்கமாலாவில் சொன்ன வேரியஸ் லிங்கிங் வித் ஸ்பெசிஃபை ட்ரையாங்கிள் ஆக தெரிகிறது. மறுபடியும் சொல்கிறா, மகாகால சக்கர யந்திரம் இட்ஸ் நாட் ஏ ஜியோமெட்ரிக் ஃபிகர், இட்ஸ் ஏ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காஸ்மாஸ், எம்போடியிங் த interplay of masculine and feminine energies. சம்பூர்ண விஸ்வத்தில் உள்ள தேவிக்கு நாம் ஸ்லோகம் பெயர் சொல்லி ஆகுதி சேர்க்க வேண்டியது தான். லோகம் மந்திரம் சரியாக செஞ்சால், அதாவது நம்ம சொல்லும்போது ஸ்லோகம் எல்லாம் நம்ம மந்திரத்தையும் சரியாக பண்ணால்
ஸ்ரீயந்திரம் தயாராகி காஸ்மோஸ்க்கு போகும். காயத்ரி மந்திரம் சன்மார்க்க வழிக்கு கொண்டு போகிறது. அது எல்லாரையும் நன்னா பர்ஃபெக்டாக அழைச்சிட்டு போகும். இப்போ காயத்ரி, லலிதா, பகவத்கீதா, நவகிரக யஜ்யம், பகவத்கீதா, பதஞ்சலி யோகசூத்திரம் ஆகுதி போட்டால் நெக்ஸ்ட் லெவல் குரு டிசெண்ட் ஆவா. அந்த பிரக்கிரியை நடக்கும். இது பிரத்யேகமாக விஸ்வ ஏகீகரண யஜ்யம் செய்யறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. Today